என்னம்மா, என் மேல கோவமா? ஆமாப்பா, உங்க மேல கோவம் தான். இவ்வளவு கோவமா? வெறுப்பா இருக்குப்பா. பாத்தீங்களா அம்மா செஞ்சத? ஒரு ஆம்பளைய எப்படியா மீச எடுத்து அசிங்கப்படுத்துவாங்க? நீங்களும் வேடிக்கை தான் பாத்தீங்களே தவிர ஏன் அவங்கள தட்டி கேட்கல? ஹ, அது சரி, நீங்க எதைத்தான் தட்டி கேட்டிருக்கீங்க? அந்த மாதிரி எண்ணமெல்லாம் உங்களுக்கு சுத்தமா மறந்தே போச்சு. இதுக்கு தான் இவ்வளவு கோவமா? இதுக்கு போய் நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அவன் பண்ணது தப்பு தானம்மா. ஹ, அந்த ஆள் அருவாளோட பொண்டாட்டிய வெட்ட வந்தது தப்புதான். அத நான் நியாயப்படுத்தல. அந்த தப்பு நடக்காம தடுத்தது கரெக்ட் தான். ஆனா அதுக்கப்புறம் மீசையை எடுக்கிற அளவுக்கெல்லாம் போனதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தது? அதிகாரங்கிறது யாரும் கொடுத்து யாரும் வாங்குறது கிடையாதுமா. திறமை உள்ளவன், பலம் உள்ளவன் தானே கையில எடுத்துக்கிறான். உங்க அம்மாவும் அப்படித்தான் அதிகாரத்தை தானே கையில எடுத்துக்கிட்டவதான். இந்த அதிகாரம் இருக்கே, அது ஒரு போதை மாதிரிமா. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்குமே தவிர போதும்னு சொல்லவே சொல்லாது. உங்க அம்மாவோட அதிகார ஆசையும் அப்படித்தான். நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கே தவிர குறைய மாட்டேங்குது. இதெல்லாம் என்னப்பா பேச்சு? அவங்கள யாராவது கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா? நீங்க தானே அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஆளு. ஏன் இவ்ளோ தூரம் பணிஞ்சு போறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? நீ கேக்குறதெல்லாம் நியாயமான கேள்விதாமா. உங்க அம்மாவுக்கு நான் எதுக்காக பணிஞ்சு போறேங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. என்னப்பா காரணம்? அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதை நீ தெரிஞ்சுக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது. விடு. நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்றம்மா. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா முன்னால ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அந்த பஞ்சாயத்து உங்க அம்மாவோட அண்ணனை பத்தினது, அதாவது உன் தாய் மாமனை பத்தினது. அந்த பஞ்சாயத்துல எங்க அப்பா ஒரு தப்பான தீர்ப்பை சொல்லிட்டாரு. அதனால மனசு உடைஞ்சு போய் மன உளைச்சல்ல உன் தாய் மாமா செத்துட்டாருமா. செத்துட்டாரா? என்னப்பா சொல்றீங்க? அப்ப உங்க அம்மாவுக்கு வேறொரு இடத்துல கல்யாணம் பேசி முடிச்சிருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு குற்றவாளி குடும்பத்துல பொண்ணு எடுக்க மாட்டோம்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிட்டாங்க. இதனால உங்க அம்மா குடும்பம் கலங்கி போய் நின்னுச்சு. யோ, இந்த மாதிரி மீசையை முறுக்கிட்டு சாமுண்டேஸ்வரி முன்னாடி போய் நிக்காத. ஏன்? அப்புறம் முறுக்க மீசை இருக்காது. யோசிச்சு பாரு, மீசை இல்லாம உன்னை கற்பனை பண்ணி பாரு. அசிங்கமா இருக்குல்ல? அப்ப முறுக்காத. நீங்க சொல்றத பார்த்தா அந்த சாமுண்டீஸ்வரி சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல இருக்க. அவ ஒரு லேடி ஹிட்லர். அவளுக்கு ஆம்பளைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. அவ முன்னாடி எந்த ஆம்பளையும் நெஞ்ச நிமித்திட்டு அப்படிலாம் போய் நிக்க முடியாது. அவளை எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது. அடிமை மாதிரி கை கட்டி அப்படியே கூனி குறுகி நிக்கணும். நீயும் அப்படிதான் முன்னாடி போய் நிக்கணும். புரிஞ்சுதா? ஏங்க, நான் அந்த ராஜா சேதுபதிவே ஏத்து நின்னு பேசுறவன். என்கிட்ட போய் ஒரு லேடி முன்னாடி கூனி குறுகி நிக்க சொல்றிய? யோ, சரியா? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இப்போ நமக்கு வீரியத்தை விட காரியம் தான் ரொம்ப முக்கியம். அந்த ராஜா சேதுபதியை உனக்கு பிடிக்காது, இந்த சாமுண்டீஸ்வரிய எனக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்க 2 பேரையும் பழி வாங்கணும்னா நாம கௌரவம் பார்க்காம கொஞ்சம் இறங்கி வந்துதான் ஆகணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணும்? நீ நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் நான் ராஜா சேதுபதி அமிச்ச ஆளுன்னு சொல்லி உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க. புரிஞ்சுதா? அவரோட மக வைத்து பேரன், அவன் தாய் மாமனை, அதாவது உங்க புருஷனை அழைச்சிட்டு போக இங்க வரப்போறான். அவனோட உங்க புருஷனை அனுப்பி வைங்க. அப்படி மட்டும் நீங்க அனுப்பலனா ராஜா சேதுபதி கோவத்துக்கு நீங்க ஆளாவீங்க. அந்த கோவத்தை உங்களால தாங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லு. மத்தத இந்த சாமுண்டீஸ்வரி பாத்துப்பா. சரி, இத நான் சொன்னா அந்த சாமுண்டீஸ்வரி நம்புவாளா? கண்டிப்பா நம்புவா. அவ மனசுல 30 வருஷ பகை அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பை ஊதி பெருசாக்குற வேலையை மட்டும்தான் நாம செய்ய போறோம்.
அதை மட்டும் கச்சிதமா நீ செஞ்சுட்டா போதும். அப்புறம் நடக்கிறதெல்லாம் நமக்கு சாதகமாவே இருக்கும். அந்த ராஜா சேதுபதிய பழி வாங்க நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அந்த ஆளோட பேரன் ஊர் ஜனங்க முன்னாடி கோயில தந்து என்ன அசிங்கப்படுத்திட்டான். ஒரு சின்ன பையன் முன்னாடி அசிங்கப்பட்டத என்னால இன்னும் தாங்கிக்க முடியல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? ராஜா சேதுபதி மேல சாமுண்டீஸ்வரி கோவமா இருக்க காரணம் அவரு இவ அண்ணன் விஷயத்துல தப்பா தீர்ப்பு சொல்லிட்டாருன்றதுக்காக தான். இவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. உண்மை இவளுக்கு மட்டும் தெரியவே கூடாது. எந்த காலத்திலயும் அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரவே கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. பட்டுமா? சரி. ஒரு நிமிஷம். என்ன? நான் சொன்ன மீச விஷயத்த மறந்துட்டியா? மீசை இறக்கி விட்டு போ. இந்தாங்க காஃபி. எனக்கா? தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். சொல்லு. நீங்க தானே பாடுற திறமை எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு சொன்னீங்க. அது உன்கிட்ட இருக்கு, பாடுறத நிறுத்தாதன்னு சொன்னீங்க. ஆமா. இப்போ ஒரு பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். அது உங்ககிட்ட பாடி காட்டவா? அது என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, உங்க அம்மாக்கு தெரிஞ்ச எதனா பிரச்சனை ஆகும்ல? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்க ரூம்ல இருக்காங்க. அப்படியா? சரி. ம். நான் போகிறேன் மேல்